வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மும்பையை விட்டு விலகும் ரோஹித் பும்ரா, டிரெஸ்ஸிங் ரூமில் நடந்த வாக்குவாதம், பரபரப்பு காட்சிகள். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரிசல் இணை என்ன, அந்த அணி சார்ந்த பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அணியின் வெற்றியை கூட கண்டுகொள்ளாமல் ரோஹித் சர்மா, பும்ரா தீவிரமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதன் பின்னர் கேமரா தங்களை பதிவு செய்கிறது என்பதை கண்ட பிறகு இருவரும் பதறினார்கள். இதன் மூலம் அவர்கள் இருவரும் எதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்ற சந்தேகமும் எழுந்து உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டதை அந்த அணியில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே போல கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. 2024 ஆண்டு IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தனது முதல் 3 போட்டியில் தோல்வியை அடைந்த போது அணியில் விரிசல் என்ற பேச்சும் அதிகரித்தது. ஆனால் அதன் பின் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று உள்ளது அந்த அணி. RCB அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி அபார வெற்றியையும் பெற்றது. அந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் 19 பந்துகளில் 52 ரன்களையும் குவித்தார். அவர் ஆட்டமிழந்து வெளியேறிய போது ஒட்டுமொத்த மைதானமும் எழுந்து நின்று அவரை பாராட்டியது. மும்பை அணியின் அறையிலிருந்து அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் அப்போதுதான் ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா ஆகியோர் தீவிரமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். போட்டியில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து பார்க்காத அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது திடீரென கேமரா அவர்கள் பக்கம் திரும்பியதை கண்டவுடன் பதறி போய் பும்ராவுடனே சூரியகுமார் யாதவை பாராட்டி கைத்தட்டினார். இந்த காட்சிகளை கண்ட சில ரசிகர்கள் ரோஹித் சர்மா, பும்ரா இருவரும் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு விலகுவதை குறித்து பேசியிருக்கலாம் என்றும், அவர்கள் இருவரும் முதல் போட்டியிலிருந்தே தனியே அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை வைத்து அந்த அணியில் இன்னும் விரிசல் இருக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.